ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிரான்சிஸ்டர் அப்புறம் ஒரு சில எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் மேக் பண்ண போகிறோம். இது நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது செய்கிறதுக்கு BC547 டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கேன், இது ஆம்பிளிஃபிகேஷனுக்காக. அப்புறம் 47 mF கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்திருக்கேன், இது சிக்னலை ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஒரு 2K ரெசிஸ்டர் அப்படி இல்லைனா 2 1K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். BC547 டிரான்சிஸ்டரை கிளிப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் சென்டர் பின்னு பேஸில் நம்ம கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் சால்டர் பண்ணோம். நெகட்டிவ் வந்து கோடு போட்ட பகுதி தான் நெகட்டிவ், அதை நம்ம சென்டரில் சால்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் 1K ரெசிஸ்டர் 2 சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட வேல்யூ 2K ஆயிரும். இதையும் பேஸ் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு அதோட இன்னொரு எண்டை கலெக்டர் பின், அதோட ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன், அதோட நெகட்டிவை டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் பின்னு அப்புறம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பழைய ஹெட்செட்டில் இருக்க ஆடியோ ஜாக் எடுத்திருக்கேன், நீங்கள் ஆக்ஸ் கேபிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரெட் அண்ட் ப்ளூ ஒன்றா சால்டர் பண்ணிட்டு க்ரீன் அண்ட் கோல்டையும் ஒன்றா சால்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக இப்போ இருக்கும். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் பின் அதை லாஸ்ட் பின்னில் சால்டர் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, அந்த ஆடியோ ஜாக் ஹெட்செட்லேருந்து எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கெமிக்கல் கோட்டிங் இருக்கும். அதை வந்து ஃபயரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சால்டரிங் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆடியோ ஜாக்கோட இன்னொரு ஒயரை கெப்பாசிட்டரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். இது ஃபைனலாக நம்மளோட சர்க்யூட் இப்படி தான் இருக்கும். எமிட்டர் பின்னில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுதான் நமக்கு நெகட்டிவ். இதை வந்து டைரெக்டாக பேட்டரியோட நெகட்டிவில் சால்டர் பண்ணிட்டு பாசிட்டிவாக டைரெக்டாக ஸ்பீக்கரோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்டு குவாலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். இதோட சவுண்டு குவாலிட்டியை பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக ப்ளே பண்ணால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் விடும். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்பீக்கர் மேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.